இறுதி நாள் வரைக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி ஒழுகி வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு இன்றைய நாள் வழமையாக இடம்பெறுகிற அந்த வாராந்த நிகழ்வில் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தின் சிறப்பம்சம் பற்றியும் அதில் செய்யவிருக்கின்ற அமல்கள் எப்படி அந்த மாதம் எவ்வளவோ எம்மை சுத்தப்படுத்தும் என்பது பற்றி நாம் சற்று அவதானிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, வல்ல நாயன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அருள்மிக்கவன் என்றால், எங்கள் மீது அவனுடைய ரஹ்மத்து எந்த அளவுக்கு சொரியப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் மறுமை நாளையில் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, நரகம் போய்விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் முழுக்க எமக்கு அருள் சொரிந்திருக்கிறார். எங்களுடைய கால நேரங்களை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமல்களை எல்லாம் பரத்தி வைத்திருக்கிறார். நாம் செய்கின்ற அந்த அமல்களினூடாக எங்கள் பாவங்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக விசேடமான சில அமல்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அது எவ்வாறென்றால், எந்த ஒரு மனிதன் தொஹருடைய தொழுகையை தொழுது விடுகிறாரோ அவர் அஸ்ருடைய தொழுகையை தொழுகின்ற அந்த நேரம் லுஹருக்கும் அஸ்ருக்கும் இடையில் இருக்கின்ற சிறிய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். எந்த ஒரு மனிதன் மகரிபை தொழுது விடுகிறாரோ அஸ்ருக்கும் மகரிபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அரஃபாவுடைய நோன்பை நோற்றால் முன்னுள்ள ஒரு வருடமும் பின்னுள்ள ஒரு வருடத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு மன்னித்து விடுகிறார், பாவங்களை மன்னித்து விடுகிறார். அதே போன்றுதான் மாதக்கணக்கிலும் வருடங்களிலும் நாளுக்கு நாளும் நிமிடத்துக்கு நிமிடமும் நாம் செய்கின்ற எம் பாவங்களை எல்லாம் ஏகோபித்து அவைகளை அழித்து விட வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக சில அமல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதில் வருடத்தில் இருக்கின்ற சில மாதங்களை சிறப்பாக்கி அந்த சிறப்பான மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் பிரதிபலனாக நாம் செய்கின்ற பாவத்தை அழித்து பிரதிபலனாக நன்மையை தருவதாக சில மாதங்களை வாக்களித்திருக்கிறார். அதில் தான் நான் மேல் ஓதி காண்பித்த அந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹ்ரா. நிச்சயமாக ஒரு வருடம் என்பது 12 மாதங்கள் தான். அது எதிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்தி. இந்த வானமும் பூமியும் எப்போது படைக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து ஒரு வருடம் என்பது 12 மாதங்கள் தான். ஆனால் மின்ஹா அர்வஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்களை உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு வருடத்தில் 4 மாதத்தை அல்லாஹ் பிரத்யேகமாக எங்கள் கையிலே தந்திருக்கிறான். அந்த மாதத்தில் நல்லமல் செய்தால் பாவமும் அழிக்கப்படுகிறது, நன்மையும் அதிகரித்து விடப்படுகிறது. இப்னு கதீர் இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தஃப்சீர் சொல்லுகிற போது இப்படி சொன்னார்கள், அந்த மாதத்தில் யாரொருவர் நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா, நாம் செய்கின்ற அமலுக்கேற்ற நன்மையை விட அதிகரித்து கிடைக்குமா. யார் அந்த மாதத்தில் பாவத்தை அநியாயத்தை செய்கிறாரோ அந்த அநியாயம் என்று எவ்வளவு இருக்கிறதோ அதை விட அவருக்கு அதிகமாக அநியாயத்தை ஏற்படுத்தும் என்று இமாம் இப்னு கதீர் இமாம் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எமக்கு தந்திருப்பதை பார்க்கிறோம். அதனால் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் தான் முஹர்ரம் மாதம் என்று சொல்வது. இந்த முஹர்ரம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையே நமக்கு எதை சொல்கிறது என்றால், கண்ணியமான மாதம், கௌரவமான மாதம், பாவத்தை அழிக்கக்கூடிய மாதம், நன்மையை இணைக்கக்கூடிய மாதம், அதிகபட்ச நன்மையை செய்யக்கூடிய மாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நாமெல்லாம் பொதுவாக ஒரு சிந்தனையை பார்க்க வேண்டாமா? எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால், அது பொதுவாக அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த வாய்ப்பு இந்த உலகத்தின் மூலையில் எங்கிருந்தாலும் நாம் தேடிச் செல்வோம் அல்லவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்காக தரப்பட்டிருக்கிற ஒரு பாரிய ஒஃபர் என்ன தெரியுமா? இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அதிகப்படியாக ஆக்கப்படுகிறது, நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நேரடியாக காண்பிக்கப்படுகிறது, அத்தோடு அது அதிகபட்சம் பாவமாக கணிக்கப்படுகிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் இராப்பகலாக விழித்திருந்து நாம் அமல் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்தில் தொடராக செல்கிற போது எதையாவது செய்யக்கூடாது என்று சொல்கிறானா என்று பார்த்தால், நாம் தடுக்க வேண்டிய ஒன்றை அல்லாஹ் பொதுவாக சொல்லி காட்டுகிறான். ஃபலா தظلموا فيهن انفسكم. நீங்கள் அநியாயம் செய்து விட வேண்டாம் அந்த மாதத்தில். அப்படி என்றால் 12 மாதங்களிலும் அநியாயம் செய்தால் அநியாயம் தானே?
ஏனைய மாதங்களிலும் அது அநியாயமாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காக இந்த மாதத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது 4 மாதங்களை உங்களுக்கு சிறப்பித்து தந்தோம், அந்த 4 மாதங்களில் நீங்கள் ஃபலா தலிமு ஃபீஹின்ன, அந்த மாதத்திலே நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஏன் அதை விவரித்து சொல்கிறான் என்றால், அந்த மாதத்தில் நீ அநியாயம் செய்துவிட்டால் அதிகபட்ச அநியாயமாக அல்லாஹ் அதை எழுதி கொள்கிறான். மலக்குமார்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் சொல்கிற போது அல்லாஹ் அவனை அநியாயக்காரன் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த மாதத்தில் கண்காணிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம். நன்மை எவ்வளவு செய்ய முடியுமோ இந்த மாதத்தில் நாங்கள் செய்துவிட வேண்டும். அதற்காகத்தான் தரப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தை இவ்வளவு சிறப்பித்து சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அது பற்றி எது சொன்னார்கள் என்றால், நாங்களெல்லாம் நன்மையை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தான் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவரை விட சிறப்பானவர் அல்லாஹ்விடத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் 2 விடயத்தை பொறுப்பெடுக்கிறான். ஒன்று, இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பு நோற்றால், ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பு நோற்றால் அதற்கு கூலி கொடுப்பது நான், அது எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இரண்டாவது, அந்த ரமலானுடைய மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ அது மறுமை நாளையில் அவருக்கு சிபாரிசு செய்யும். இந்த 2 விடயமும் ரமலான் மாதத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியிலே சொல்லுகிற விடயம் என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பிடித்த ஒரு நோன்பென்றால், ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு சிறப்பான ஒரு நோன்பு இருக்குமாக இருந்தால் இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பு என்று இந்த மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆகவேதான் இம்மாதத்தில் இருக்கிற ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறதே, பிறை 10 பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு பூர்வீகமாக பிடித்து வந்த ஒரு நோன்பு. அது எந்த அளவுக்கு என்றால், கடமையான ரமலானுடைய மாதத்துக்கு அடுத்த பக்கம் இருக்கிற ஒரு நோன்பு என்றால் இந்த ஆஷூராவுடைய நோன்பு தான். இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு என்ன சக்தி இருக்கிறது தெரியுமா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்கிறாரோ அதற்கு முன்னுள்ள ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறானாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு வருடத்தின் பாவத்தை அழிப்பதற்கு ஒரு நாளைய நோன்பை நமக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக தந்திருக்கிறான். அந்த நோன்புதான் நாமெல்லாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த நோன்பு. இப்போது நாம் இன்னும் ஒரு நோன்பும் தாசுஆ என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நோன்பு இருக்கிறதே, அது எப்படி வந்து இணைத்து கொண்டது? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகரத்தில் இருக்கிற நேரம் யகூதிகள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் அந்த நோன்பை நோட்டிருக்கிறார்களாம். அந்த யூதர் சமூகத்தில் சிலர் நோன்பு பிடித்து செல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை நிறுத்தி கேட்கிறார், நீங்கள் எல்லாம் பிடித்திருக்கிற அந்த நோன்புக்கு வரலாறு என்று கேட்கிறார். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த கடலிலிருந்து பாதுகாத்ததற்கு நன்றி கடனாக பிடிக்கிறோம். அப்படி என்றால் அன அவுலாவின்கும், நான் அதை பிடிப்பது உங்களை விட எனக்கு சிறப்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களே அதை பிடிக்க முடியும் என்றால் நாங்களே அதை பிடிக்க முடியாது, ஆதலால் நாங்கள் தான் பிடிப்பதற்கு அதற்கு மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லிவிட்டு சில சகாபாக்களை அழைத்து சொன்னார்கள், உடனடியாக செல்லுங்கள், நாலாபுரமும் செல்லுங்கள், யாரெல்லாம் நோன்பு நோக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் இருக்கின்ற இடைவெளியே அவர்கள் நோன்பாக நோற்றுக்கொள்ளட்டும் என்றார்கள். தெளிவாக இந்த ஹதீஸ் புகாரியில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 1960வது ஹதீதாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீது. இந்த விடயம் சொல்லுகிற அந்த நேரம் நோம்பினுடைய நேரம் சென்று விட்டது. குறிப்பாக பிறை கண்டதிலிருந்து நோன்பு பிடிப்பதற்கல்லவா தயாராகுவோம். நாங்கள் சுபகுடைய வேளையில் நோம்போடு இல்லவா இருக்க வேண்டும். அன்றைய நாள் அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு இல்லாமல் சிலர் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஃபைன் அஸ்வஹ முஃப்திரன், நீங்கள் சிலரை நோன்பில்லை என்று கண்டால் அவர்களுக்கு அந்த விடயம் பற்றி தெரியாமல் இருக்கும். எனவே அவரிடத்தில் சொல்லுங்கள், ஃபல் யுதிம்ம சியாமஹு ஃபல் யுதிம்ம பாக்கியன் சியாமஹு, எஞ்சிய அந்த நேரத்தை அவர்கள் நோன்பாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அப்படி என்றால் குறிப்பாக ஒரு 10 மணி அளவில் உதாரணமாக ஒருவருக்கு நோன்பா என்று தெரியாது, ஆனால் இந்த ஆஷூரா நோன்பொண்டு இன்று என்று அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொன்ன மாத்திரத்தில் அந்த நேரத்திலிருந்தே அதை நீங்கள் நோன்பாக கணித்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களில் சிலரை அனுப்பி நாலா பக்கமும் அது பற்றி தகவல் கிடைக்காத பகுதிகளுக்கு சொல்லி அனுப்பி அந்த நோன்பை பிடித்தார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிற அந்த விடயத்தை பார்க்கிறோம். எனவே
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? இந்த நோன்பு மிக முக்கியமான ஒரு நோன்பு. ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு நாம் பிடிப்பதில் மிக முக்கியமான நோன்பு. அந்த ஹதீதுடன் இன்னும் 2 விடயங்களும் வருகிறது. தொழுகையிலே சிறந்த தொழுகை இரவு நேர பரலான தொழுகை. அதைவிட அடுத்து இன்னும் ஒரு சிறப்பான தொழுகையும் இருக்குமா என்று கேட்டால் நடுநிசையில் தொழுகிற நேரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் போக்கில் தான் சொன்னார்கள், நோன்பில் சிறந்த நோன்பு ரமலானுடைய நோன்பு, அதற்கு அடுத்த நோன்பு என்றால் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பு தான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த யூத சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், லஇன் பகீது இலல் காபில், நான் உயிரோடு அடுத்த வருடம் இருப்பேனாக இருந்தால் அடுத்த 9வது நோன்பை நான் சேர்த்து பிடிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? யகூதிகள் எதை செய்தாலும் அதற்கு முரணாக செய்வதில் அல்லாஹ்வுடைய தூதர் கடும் கண்காணிப்பாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு நோன்பை நோட்டார்களா, அவர்களுக்கு முரணாக நான் 2 நோன்பை நான் நோட்கிறேன் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் 9வது நாளும் நோன்பு நோட்க வேண்டும் என்று 9வதையும் 10வதையும் பிடிப்பதற்கு எமக்கு வழிவகுத்தார்கள். ஆகவேதான் இந்த முஹர்ரம் மாதம் மிக சிறப்பானது. சிறப்பான மாதத்தில் நாம் அனைத்து அமற்களையும் செய்துவிட வேண்டும். எங்களுடைய அமற்கள் மிக சிறப்பானது. இரவின் நடுநிசையிலே எழும்புவோம், தொழுவோம், இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம், சுன்னத்தான வணக்கங்களை விட்டுவிடாமல் நேமமாக நாங்கள் செய்து விடுவோம், பரலான வணக்கத்துக்கு உரிய நேரத்துக்கு வந்து அதை நிறைவேற்றி விடுவோம். இது தவிர இவைகளெல்லாம் நன்மை என அடையாளம் காணப்பட்டதோ அவைகளை இந்த மாதத்தில் அதிகபட்சம் நாம் கைபிடிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த மாதத்தில் இருந்தார்கள் என்றால் நன்மையான விடயத்தில் அதிகபட்சம் தன்னை ஆழ்த்திக் கொண்டார்களாம். அதில் குறிப்பாக தனக்கு வருகின்ற எதையும் தன் கையில் தக்க வைக்காமல் மற்றவர்களுக்கு தர்மத்தை கொடுத்து விடுவார்களாம். தர்மத்தை மிக மிக அதிகம் செய்தார்கள் என்று இந்த மாதத்தின் சிறப்பம்சத்தில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறார். எனவேதான் நாங்கள் இப்போது இந்த மாதத்தில் இருக்கிற சிறப்பையும் ஆஷூராவுடைய நோன்பையும் பார்ப்போம். தாசுவா என்பதை நோட்க வேண்டியிருக்கிறது என்று பார்த்தோம். இந்த இடத்தில் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு தடுத்து காட்டினார்கள். ஃபலா தலிமு அன்ஃபுஸக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற அந்த வாசகத்துக்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிற இந்த ஹதீது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சில சஹாபாக்களை அழைத்து அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம், இந்த மாதத்தை உங்களுக்கு தெரியும் அல்லவா, இந்த மாதத்தில் சில அம்சங்கள் செய்யக்கூடாதே, யாரெல்லாம் கண்ணுட்டீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், குறிப்பாக மற்றவர்களின் மானத்தில் கை வைத்து விடாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அநியாயம் என்பது இந்த மாதத்தில் அல்ல, எந்த மாதத்திலும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதத்தில் நாம் கடும் விழிப்பாக இருக்க வேண்டும். அநியாயம் என்ற பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் காட்டுகிறார்கள் என்றால், உன் குடும்ப உறவுகளோடு வெட்டி வாழ்கிறீரா, அது அநியாயம். அது அநியாயம். அல்லாஹ் மறுமை நாளை இதை பிடிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அவன் கண் முன்னால் பார்க்கிற நேரத்தில் சிலரை சுட்டி இவர்கள் நரகம் என்பானாம், சிலரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கம் என்பான். சொர்க்கத்தின் அருகாமையில் செல்லுகிற நேரம் அவர்களை எடுத்து அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான். அவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் குடலுறவுகளை அறுத்து வாழ்கிறவர்கள். குடலுறவுகளை யாரெல்லாம் பேசாமல் பழகாமல் அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களோடு உறவுகளை கைப்பிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாளையில் இந்த உலகத்தில் நோன்பு பிடித்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் எந்த தர்மம் செய்தாலும் இவைகளுக்கெல்லாம் நிகராக அறுத்துவிட்ட அந்த குடலுறவு அவர்களை நரகத்தில் ஆழ்த்திவிடும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா, மறுமை நாளையிலே அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தன் கண் முன்னால் எடுப்பான். அந்த நேரத்தில் சிலரை அல்லாஹ் அவமானப்படுத்துவான். யாரை தெரியுமா? இந்த குடலுறவு இருந்தவர்களை. இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ் அவமானப்படுத்துவான். அவர்கள் யார் தெரியுமா? அவரின் குறையை தேடி தேடி துருவி ஆராய்ந்தாரே, அது அநியாயம், அது புல். அவரையும் அல்லாஹ் மறுமை நாளையில் அவமானப்படுத்துவான். எப்படி என்றால், இந்த உலகத்தில் ஒருவருடைய குறையை மறைக்காமல் நேரடியாக மற்றவர்களுக்கு பிரபல்யப்படுத்தினாரே, அவரை அல்லாஹ் மறுமை நாளையிலே தனிமையில் எழுப்புவான். அப்போது ஒட்டுமொத்த சமூகம் அவரை பார்க்கும், இவர் என்ன குற்றம் செய்தார் என்று கேட்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான், இவர்தான் இன்னாருடைய குற்றத்தை உலகத்தில் வாழுகிற போது இவர் மற்றவர்களுக்கு பிரபல்யப்படுத்தியிருந்தார். எந்த அளவுக்கு என்றார், அவர் வாழுகின்ற சூழலில் சிலருக்கு மாத்திரம் தெரியும் அளவுதான் அதை பிரபலியப்படுத்தியிருந்தார். அல்லாஹ் எப்படி செய்வான் தெரியுமா?
உலகத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மத்தியிலும் அவரை பிரபலியப்படுத்தி சொல்வானாம், இன்னார்தான் இன்னாருடைய மானத்தை போக்கியவர், துருவி துருவி ஆராய்ந்தவர் என்று. அந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பளிக்க மாட்டானா. அல்லாஹ் சொல்வான், யாரை அவமானப்படுத்தினாரோ அந்த அவமானப்படுத்தியவருடைய நன்மைகளை இவருடைய அவமானப்படுத்தியவரின் நன்மைகளை அவமானப்படுத்தப்பட்டவருக்கு கொடுத்துவிட்டு அவருடைய தீமையை இவருக்கு கொடுத்து அல்லாஹ் நரகத்தில் எடுத்து விடுவான். அதை சொல்லுகிற போது அந்த ஹதீது சொல்கிறது, சொர்க்கத்தில் எடுத்து வைக்க ஒரு எட்டு வைக்கின்ற நேரத்தில் ஒரு சப்தம் கேட்கும். அல்லாஹ் சொல்வான், இதோ இங்கே வா என்று அழைப்பான். அந்த நேரத்தில் அந்த அடியான் அடுத்த எட்டு வைத்தால் சொர்க்கம், ஆனால் சொர்க்க போக முடியாத துரதிஷ்டம். அந்த நேரத்தில் அல்லாஹ் எதற்காக யா அல்லாஹ் என்று கேட்பார். அப்போதுதான் ஒரு சாராரை காட்டுவான். இவரை தெரியுமா என்று கேட்பார். அப்போது எனக்கு தெரியாது என்பார். இவரை தெரியுமா என்று கேட்பார். மீண்டும் அவர் தெரியாது என்பார். 3 முறை கேட்பார். அப்போதும் தெரியாது என்பார். அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து 7 சாட்சியங்களை எழுப்பான். 7 சாட்சியங்களை எழுப்பான். அவருடைய வாய்களுக்கு பூட்டு போட்டு விடும். அவருடைய உறுப்புகள் பேசும். அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், இவன் தான் அந்த அடியான். இன்னாருடைய மானத்தை போக்கினான், இன்னாருடைய பொருளாதாரத்தை எடுத்தான், இன்னாருடையதை சுரண்டி எடுத்தான், இன்னாருடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்டான் என்றெல்லாம் சொல்லும். குடும்ப உறவுகளை வெறுத்தான் என்று சொல்வான். உடல் உறுப்புகள் பேசும். அந்த பாவத்தை செய்கின்ற நேரத்தில் அவனை சுற்றி இருந்த உயிரோடு இருக்கிற உயிரற்ற அத்துணையும் அங்கு கொண்டு வரப்படுமாம். எந்த அளவுக்கு என்றால், நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், நான் பேசுவதற்காக பயப்படுத்துகின்ற என் ஒலி வாங்கி கூட மர்ம நாளையில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நான் பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த போடியம் மர்ம நாளையில் எனக்கு எதிராக சாட்சியம் சொல்லும். நான் பாவம் செய்திருந்தால் அநியாயம் செய்தவருக்கு எதிராக இவைகள் எல்லாம் வரும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவேதான் இந்த கண்ணியமிக்க மாதத்தில் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நாம் பாவம் அநியாயம் என்று அடையாளப்படுத்திய அத்துணை, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயம் என்று சொன்ன அதிகபட்ச விடயங்கள் இருக்கிறது. குடலுறவை வெறுக்காதீர்கள், மற்றவர்களை துருவி துருவி ஆராய்தீர்கள், குறைகளை சொல்லாதீர்கள், புறம் பேசாதீர்கள், இவைகளெல்லாம் அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு போய்கொண்டிருக்கிறார்களாம். பாதையிலே போய்கொண்டிருக்கிற போது ஒரு சஹாபி அன்சாரி தோழர் அழைக்கிறார். அந்த அன்சாரி தோழர் வீட்டுக்குள் அழைக்கிறார். அப்படியே அவர்கள் அன்சாரி தோழரின் வீட்டுக்குள் சென்று விட்டார்கள். இப்போது அன்சாரி தோழர்கள் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் கூட வந்த சஹாபாக்கள் தான் சென்றார்கள். இன்னும் சிலர் பின்னுக்கு வந்திருந்தார்கள். அந்த வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அவர்கள் அப்படியே நெடுவே நடந்து செல்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் கேட்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த ஒரு சஹாபி சொல்கிறார், அதோ பார்த்தீர்களா, பாதையில் நடந்து செல்கின்ற இன்ன நபர் அவர் ஒரு மோசமானவர் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரின் காதில் விழுந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய மாமிசத்தை உயிரோடு அல்லவா உண்டு விட்டாய், அவருடைய மாமிசத்தை அல்லவா நீ உண்டு விட்டாய், உயிரற்ற மாமிசத்தை உண்பதற்கு உனக்கு விருப்பமா? உயிரற்ற மாமிசத்தை நீ இப்போது அவருடைய மாமிசத்தை உண்டு விட்டீரே என்றார்கள். அப்போது அந்த சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் என்ன செய்தேன் யார் ரசூலல்லாஹ், உங்களோடு தானே இருந்தேன், நான் இதை கதைத்தேன் என்றார். நீ அவரை பார்க்கவில்லை, அவர் பாதையில் சென்றிருந்தால் அவர் யார் என்பது தெரியாது, அவருடைய குரலை வைத்து இன்னார் மோசம் இப்படி மோசம் என்ற வார்த்தை அல்லவா நீ சொல்லிவிட்டாய். அந்த வார்த்தை அவரை உயிரோடு அவருடைய மாமிசத்தை உண்டதற்கு சமன் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வாசகம் உனக்கு இன்னும் தெரியாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்து விட்டு சொன்னார்கள், இது ظுல்முன், இது அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இலகுவானவை என்று சரளமாக செய்கின்ற அதிகமானவைகள் அநியாயமாக இருக்கிறது. குறிப்பாக பொய் சொல்லுகிற, வஞ்சகம் வைக்கின்ற, லஞ்சம் கொடுக்கின்ற, வட்டி வாங்குகின்ற போன்றவைகள் எல்லாம் அநியாயங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவை. எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் இவ்வாறுபட்ட அநியாயங்கள் என்று எவைகளெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டதோ எம் கண்களுக்கு, என் கல்விகளுக்கு அது உணரப்பட்டால் அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த மாதத்தை நாம் பயன்படுத்துவோம். இராப்பகலாக இறைவனிடத்தில் இருகரம் ஏந்துவோம், இராஞ்சி கேட்போம், இறைவனின் அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மாதத்தை முழுமையாக அடைந்து அதிலே நன்மை செய்த
செய்தவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நாட்டினுடைய பிறைப்படி வருகிற வியாழன் வெள்ளி இரு தினங்களும் ஆஷூரா தாசுஆ என்று சொல்லக்கூடிய 2 நோன்புகள் இருக்கிறது. நல்ல எண்ணத்தோடு இறைவனிடத்திலே ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் சிறு பாவங்களை மன்னித்து விடு என்கிற அந்த நல்ல நோக்கோடு நாங்கள் அந்த நோன்பையின் நோற்று இறைவனிடத்தில் நல்லமல் செய்தவர்களாக மாறுவோமாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.